இது கனவா இல்ல நிஜமா? நீங்க கண்ட கனவு இப்ப நிஜத்துல நடக்குது. ம், ம். ஒண்ணு. ஐயோ, என்ன பண்றீங்க? இது நிஜம்தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஆரம்பிக்கலாமா? ம். எல்லாம் இங்கதான் இருக்காங்க. அம்மாடி சுபத்ரா, அம்மாடி சுபத்ரா, அம்மாடி எந்திரா. பாம்ப புடிச்சிட்டாங்களா இல்லையா? ஐயோ, என்ன இவ நாம புருடா விட்டது நிஜமாவே நம்பிட்டாளா? அம்மாடி சுபத்ரா, விடுஞ்சிருச்சுமா, எந்திரிமா. டைம் என்னம்மா? மணி 8 போகுதுமா. ஐயோ, 8 ஆயிடுச்சா? அம்மா, எங்க இந்த மீனாட்சி சுந்தரம் 2 பேரும் ஒண்ணு சேரலையே? எப்படி சேருவாங்கம்மா? மீனாட்சி தான் இங்க இருக்காளே. எங்க? தோ இங்க. அம்மா, சூப்பர்மா. ஒரு வழியா மீனாட்சி சுந்தரியை இன்னைக்கு பிரிச்சாச்சு. அம்மாடி, இந்த நாகலட்சுமி இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, என்னைக்குமே சுந்தரி மீனாட்சி சேரவே விட மாட்டேன். சரி சரி, அவளை எழுப்பி காப்பி போட சொல்லு. சரி சரி சரி. மீனாட்சி, அம்மாடி மீனாட்சி, நீ போய் உங்க அத்தைக்கும் எனக்கும் காப்பி போட்டு கொண்டு வாமா. எந்திரிடா செல்லம், எந்திரிமா. நேராச்சுமா, எந்திரிடா. என் கண்ணு, என் மூக்கு, என் பட்டு, என் செல்லம், எந்திரிடா. இவ எப்படி இங்க வந்தா? அடி பாவி, நீ எப்படி இங்க வந்த? நான் எங்க வந்தேன்? நீங்க தானே நேத்து நைட்டு எல்லாரும் இங்க உட்கார வச்சீங்க. ஆமா, மீனாட்சி கிடி. என்ன கேட்டா? ஏய், அவன் அக்கா தானே, அவ எங்க போனான்னு உனக்கு தெரியாதா? எனக்கெல்லாம் தெரியாது. ஏண்டி, அவளதானே நான் முந்தானில முடிச்சு வச்சேன், நீ எப்படி வந்த? பாட்டி, ஏன் முந்தானிய முடிச்சு வச்சா நான் தான் இருப்பேன், மீனாட்சி அக்காலாம் இருக்க மாட்டா. ஐயோ, அப்ப மீனாட்சி எங்கடி போனா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சுந்தர் கூப்பிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, வா, சுந்தரா கூட்டிட்டு போனா? ஐயோ, குடி பொடிக்க போச்சு. எங்க போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அவள பாட்டி, எங்க போற? ஐயோ, அம்மா. பாட்டி, முடிச்சு அவுக்காம ஏன் எந்திரிச்சு போற? அவரடி, இது வேற. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. என்னத்த, நீங்க தேட போலியா? என் மேல செம கோவத்துல இருக்கீங்க போல. ஐயோ, அந்த ரூம்ல காணோம், இந்த ரூம்ல காணோம். இந்த சுந்தரி மீனாட்சி எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்கன்னு தேடுவேன். யாரு இது? யாருன்னு தெரியலையா? வேற வழி இல்ல, வந்து பாத்திர வேண்டியதுதான். பாட்டி, இப்ப எதுக்கு என்ன இப்படி எழுப்புறீங்க? சிவா, சுந்தர காணண்டா. சுந்தர காணுமா?
அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். போங்க போய் தேடுங்க. ஐயோ டேய் டேய் டேய், டேய் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டேன்டா, எங்கேயும் காணடா. கொஞ்சம் வாடா. ஓ, பாட்டி டேய், இம்சை வாடா, பண்ணாதீங்க வாடா, பாட்டி. எந்திரா. அவன் என்ன வாடா. 10 வயசு குழந்தையா டேய், காணாம வாடா, போறதுக்கு வாடா, வா. உங்களுக்கு பயந்து எங்கேயா ஒளிஞ்சிருப்பான். போங்க போய் ஐயோ தேடி பாருங்க. சுந்தர் மட்டும் இல்லடா, மீனாட்சி சேர்ந்து காணோம். வாடா எந்திரிடா. ஆ? மீனாட்சியும் காணுமா? ஆமாடா, எனக்கு பயமா இருக்குடா. டேய் வாடா கண்ணா, எந்திரிடா கண்ணா, சொன்னா கேளுடா. வாடா எந்திரிடா, வாடா வா வா. பாத்து பாத்து ஆ, பாத்து இருங்க பாத்து. வர்றேன். ஐயோ, வா 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 வா, இந்த பக்கம் வா வா. வாடா சிவா, வா 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 வா. பாட்டி இருங்க, நான் தான் வந்துட்டு இருக்கேன். ஏய் சத்தி, சுந்தர் எங்க காணுங்கிறாங்க? அம்மா என்னம்மா பாட்டி என்னென்னமோ சொல்றாங்க? ஆமாமா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். என்னது காணமா? ஆமாமா. என்னம்மா சொல்ற? ஐயோ 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஆ, பாட்டி இருங்க இருங்க, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். சுவிட்ச் ஆஃபா? மீனாட்சி நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அம்மா 2 பேர் நம்பருமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா? ஐயோ என்னது? சிவா, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. அம்மா அம்மா நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். இருங்க, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன், அதான் சரியா இருக்கும். என்னது போலீஸா? ஐயோ, விட்டா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸையும் தேட வச்சிருவாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? மாமா கொஞ்சம் இருங்க மாமா, அவசரப்படாதீங்க. நம்ம எதுக்கும் வீடு முழுக்க நல்ல ஒரு தடவை தேடி பார்த்து முடிவு பண்ணலாமே. ஏய், நான் என் தம்பியை காணோம் டென்ஷன்ல இருக்கேன், நீ உங்க அக்கா காணோம் கொஞ்சம் கூட டென்ஷன் இல்ல உனக்கு? ஐயோ, இதுக்கெல்லாம டென்ஷன் ஆவாங்க. மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாத்ரூம், அப்புறம் இந்த பீரோக்கு பின்னால, இந்த கட்டில் கடியில, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம தேடி பாப்போமேன்னு சொல்றேன். ஏய், நீ சொல்ற இடத்துல எல்லாம் பல்லி கரப்பாம்பூச்சி தான் இருக்கும். அங்க என் தம்பி எல்லாம் இருக்க மாட்டான். ஐயோ அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் இந்த வீட்டை நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டேன். இந்த வீட்ல சக்தி இல்ல, சிவாவும் இல்ல. பாட்டி கன்ஃபியூஷன்ல கண்டபடி வளராதீங்க, நாங்க 2 பேரும் இங்க தானே இருக்கோம். ஐயோ ஒரே குழப்பமா இருக்குப்பா. சரிப்பா சரிப்பா, இந்த வீட்ல சுந்தர் இல்ல, மீனாட்சி இல்ல, கன்ஃபார்ம். ஆமா. என்ன கீழே சத்தம் கேக்குது? அது நான் நினைக்கிறேன் மீனாட்சி அக்கா ஒருவேளை கீழே கிச்சன்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கிச்சன்லயா? சுகதா, ஒருவேளை சுந்தரம் அங்க இருப்பானோ? அது தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ சுபதா, நீ வா 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 வா. ஐயோ போங்க போங்க. நம்ம கிச்சனை பார்க்காம போயிட்டோமே. ஐயோ என்னாச்சு தெரியலையே. என்னம்மா கிச்சன் கதவு சாத்திருக்கு? மீனாட்சி, ஏ மீனாட்சி, ஏ மீனாட்சி, மீனாட்சி. தட்டு பாட்டி தட்டு, வெளியில வந்த பிறகு உனக்கு இருக்க ஆப்பு. ஏ மீனாட்சி கதவு திறடி. என்ன இவ கதவு திறக்க மாட்டேங்கிறா? ஏ மீனாட்சி. ஏ மீனாட்சி, கொஞ்சமாவது அறிவிருக்காடி உனக்கு? காப்பி டீ போடுறதுக்கெல்லாமா கதவை சாத்திட்டு வேலை செய்வாங்க? எவ்வளோ தடவை கதவை தட்டுறேன், கொஞ்சம் கூடமா உனக்கு காதுல விழல? அப்படி என்னடி உள்ள உனக்கு வேலை? காஃபியா? ஆமா, எங்கடி அந்த சுந்தர் பைய காலங்காத்தால சமையல் ஆர்டர் எடுக்க கிளம்பி போயிட்டானா? எஸ் கமிங். ஐயோ, பாட்டி அம்மா,
சுந்தர் வெளியில வந்தோடனே பாட்டி ஏன் மயங்கி விழுறாங்க? அது அப்படிதான் மாமா. அப்படிதானா? ம். அம்மா ஏந்திரமா. டேய், நீ என்னடா பண்ற உள்ள? என்ன பண்றேனா? அது 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 வந்து நைட்டு பாம்பு வந்துச்சுன்னு பாட்டி சொல்லு ப்ரோ. அதான் அது இந்த பக்கமா தான் போச்சு. அதான் அது திரும்பி வந்தா அடிக்கலான்னு விடிய விடிய நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருந்தோம். அட பாவி. அது மட்டும் இல்ல ப்ரோ, பாம்புக்கு இந்த பால் முட்டைனா ரொம்ப பிடிக்கலையா? அதனாலதான் நாங்க இங்க கிச்சன்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரிடா, அதுக்கு நீ மட்டும் இருக்க வேண்டியதானே? எதுக்கு மீனாட்சியை கூட கூட்டு வச்சிருக்க? இல்ல என்னை கூப்பிட்டு இருந்தா நானாவது வந்திருப்பேன்ல. என்னது நீயா? டேய் டேய், உன் கூட இருந்து நான் என்னடா பண்ண போறேன்? ஐயோ மாமா எதுவுமே தெரியாத பச்சை மண்ணா இருக்காரே. இவருக்கு எப்படி ரொமான்ஸ் வர வச்சு நாங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேருது? அதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேன் போல இருக்கே. போன பாம்ப தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு விரட்டி இருக்கலாம்ல. என்னது? டேய், அதான் பாம்பு போயிருச்சேடா, அப்புறம் என்ன தேடி கண்டுபிடிச்சு வரட்டணும்? திரும்ப அது வராம தடுக்கிறதுக்கு தான். ஐயோ ஐயோ ஐயோ, இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, என்ன இவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்த. சரி சரி டேய், விடுங்க, பரவாயில்ல. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு எவ்வளவு டென்ஷன் ஆற? ஏய் சக்தி, என்னால முடியல சக்தி. நீ இவங்க எல்லாம் எப்படிதான் குப்பை கொட்டுற? தயவு செஞ்சு அவனுக்கு புரிய வை, ஏதாச்சும் சொல்லி புரிய வை. அவன் மூஞ்சில என்னால பார்க்க முடியல. ஒரே ஒரு நிமிஷம். நீ வா மீனுக்குட்டி, அவன் நம்மளே போய் எடுத்துருவான் போல. மாமா இங்க வாங்க. மாமா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. என்னது புரியல? ஐயோ மாமா, பாம்பு பிடிக்கவா கதவு முடிப்பாங்க? அதுல என்ன இருக்கு? ஐயோ மாமா, நேத்து நான் தெளிவா சொன்னேன் மாமா, அதுதான் இது. நேத்து என்ன சொன்ன? ஐயோ மாமா, அது அது ஓ, ஆ, அது. ஊ, இரு. சரி சரி. டேய், இவ்வளவு நேரம் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்குலாம் வேற வேலையே இல்ல? அதான் பாம்பை அடிச்சு விரட்டிட்டல, அது எங்கேயாவது போயிருக்கோம். போ நீ போய் உன் வேலையை பாரு. வேலை லேட் பிக்கப் ப்ரோ, வேலையை பாத்துக்கிறேன் ப்ரோ. மீனுக்குட்டி நீ உள்ள வா. மேலையா? சாரி ப்ரோ, ரொமான்ஸ்ல கொஞ்சம் மறந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். குட் மார்னிங். போ நீ வா மீனுக்குட்டி. இவருக்கு ரொமான்ஸ் தான் கஷ்டப்பட்டு வர வைக்கணும்னு பார்த்தா எல்லாமே அப்படிதான் போல. கஷ்டம். அம்மா, எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எங்க அண்ணன் ஒரு பச்சை மண்ணு. ஐயோ அத்தை, பாட்டி ஆன் த வேல இருக்கு, டக்குன்னு எழுப்பி விடுங்க. அம்மா அம்மாடி, சுந்தருக்கு மீனாட்சிக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஆமா பாட்டி, சுந்தருக்கும் மீனாட்சி அக்காக்கும் சாந்தி முகூர்த்தம் இனிதே நடந்து முடிஞ்சிருச்சு. அடச்சே, அவ்வளோ தூரம் பிளான் பண்ணியும் இதை தடுக்க முடியலையே. எப்படி நடந்திருக்கும்? சக்தி, ரொம்ப தேங்க்ஸ். நீ செஞ்ச ஹெல்ப் நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அட பாவி, எல்லாம் இவ வேலைதானா? எஸ். ஏய், என்னடி எங்க கண்ணுல மண்ணு தூவிட்டு அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்திட்டல்ல, உன்னை சும்மா விட போறதில்ல. அத்தை, இதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷனானா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல என் மாமாவுக்கும் எனக்கும் நடக்க போகுது சாந்தி முகூர்த்தம். அப்ப என்ன பண்ண போறீங்க? அது வரைக்கும் நீ இந்த வீட்ல இருந்தாதானே உன்னை விரட்டி அடிக்கிறேன் பாரு.
யாரு யார விரட்டுறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம். சுபத்ரா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு பெரிய அருவாள் எடுத்து இவளை கண்டம் துண்டமா வெட்டணும் போல இருக்குமா. ஐ லவ் யூ சக்தி. நீங்க என்கிட்ட லவ் சொல்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. ஐயோ மாமா, அது அது சக்தி, நான் உன்கிட்ட லவ் சொல்லணுங்கிறதுக்காக நீ எவ்வளோலாம் போராடி இருப்ப. இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த சந்தோஷமான வேதனையை அப்படியே அனுபவி. வெயிட் பண்ணி லவ் பண்றதுல தான் அதோட சந்தோஷமே அதிகமாகும். நான் உன்கிட்ட லவ் சொல்ல போற அந்த மொமெண்ட் அது ரொம்ப பெருசா இருக்கும். அதுதான், அது உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இருக்கும். அந்த நாளுக்காக தான் மாமா நானும் காத்துட்டு இருக்கேன். சொல்றேன் சக்தி, உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அம்மா மட்டும் இவ தாண்டா என் மருமகன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் உன்கிட்ட வந்து என் காதல சொல்வேன் சக்தி. யாரடி நீ நானாக, அடிக்காலம் கையில் வரமே தானாக, போகும் வழி பூவாக, இனி காற்றில் மிதப்பேன் நானும் நூலாக. யாரோவாக நினைத்தேன், பூவே உனக்காய் கனிந்தேன், தீவின் நடுவில் மரமாய் நான் இருப்பேன். ஓய்வாய் பறவை இருக்க, உறவாய் சிறகை விரிக்க, ஆழக்கடலில் படகாய் இரவின் நிலவு நீ. புது புது மழைகளை அள்ளி மலைகளும் குளித்திடுமே, உறவின்றி வளர்கின்ற வேம்பில் பனை வந்து முளைத்திடுமே. சுட சுட சூரியன் கண்டு உலகமும் துளிர்த்திடுமே, நகர்கின்ற மேகங்கள் போல துயரங்கள் நகர்ந்திடுமே. என்ன கனவா? என்ன ஆச்சு மாமாவுக்கு? அச்சிச்சோ, இவ என்ன நிஜமாவே வந்துட்டா? எப்போ வந்தான்னு தெரியலையே. குறுகுறுன்னு பார்க்கறாளே. ஓகே, சரி சமாளிப்போம்.